துப்பாக்கியால் சுட்டா இறந்து போயிடும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிற இந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றலாம். துப்பாக்கியால் சுட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்குள்ளே நிறையா ரத்தம் கசிகிறதுனால தான் இறந்து போகிறாங்க. அந்த ரத்தம் கசிகிறதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நம்ம கற்றுக்கிட்டாலே அந்த உயிரை காப்பாற்றிடலாம். இப்போ வீடியோவில் சொல்ல போகிற விஷயம்லாம் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணணும்னா, உங்களை சுற்றி எந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் இல்லைனாலோ, இல்லை ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக நீங்கள் இருந்து எந்த ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லைனா இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கையில் இல்லை காலில் சுட்டிருந்தா டார்னிக்யூட்டால் தான் நம்ம ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணோம். பட் டார்னிக்யூட் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துணியால் இன்ஜுரிக்கு ஒரு 2 to 3 இன்ச்சஸ்க்கு மேலே கட்டிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நாட்டை போட்டுட்டு உங்களால் எவ்வளோ டைட்டாக திருவ முடியுமோ திருவணும். நான் எங்கள் டெமோக்காக பொறுமையாக தான் திருவியிருப்பேன். உங்களால் எவ்வளோ டைட்டாக திருவ முடியுமோ திருவிட்டு நீங்கள் ரிமைனிங் இருக்கிற துணியால் அந்த ஸ்டிக்கை நீங்கள் லாக் பண்ணணும். தென் பாடியோட ஜங்ஷனான நெக், கிராயின், டெல்டாய்ட் இங்கெல்லாம் இன்ஜுரி ஆகிருக்குன்னா அந்த இன்ஜுரிக்கு பேக்கிங் பண்ணணும். இந்த பாக்ஸை கிராயினாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜுரியான இடத்துல விரலை விட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட் எங்கே ஆகுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் ஒரு துணியோட எண்டில் இந்த மாதிரி சுருட்டி நம்ம ப்ரெஷரை எடுக்காமையே நம்ம உள்ளே திணிக்கணும். திணிச்சதுக்கப்புறம் அகெயின் விரலால் அந்த ரிமைனிங் இருக்கிற துணியை ஒரு லூப் மாதிரி சுற்றி ப்ரெஷரை எடுக்காமல் நம்ம உள்ளே எவ்வளோ திணிக்க முடியுமோ திணிச்சோம்னா இந்த ப்ளீடை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். செஸ்ட்டில் சுட்டு இருந்தால் செஸ்ட் சீலர் வச்சு தான் அடைப்போம். பட் செஸ்ட் சீலர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கிட்டு அதோட 4 சைட்லேயும் நம்ம டேப்பை வச்சு ஒட்டிட்டு நம்ம செஸ்ட்டில் இதை வச்சு அடைக்கலாம். செஸ்ட்டில் ஓவராக ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அகைன் சீல் பண்ணிக்கலாம். அப்டமன், பெல்விஸ்க்கும் இதே மாதிரி பிளாஸ்டிக்கால் நீங்கள் சீல் பண்ணலாம். ஹெட்டில் சுட்டால் மோஸ்ட்லி அந்த இடத்துல இறந்துருவாங்க. பட் இந்த மாதிரி மவுத் கிட்டலாம் சுட்டிருந்தா மோஸ்ட்லி அந்த பிளட்டெல்லாம் அவங்க ஆஸ்பிரேட் பண்ணுறதுனால தான் இறந்து போவாங்க. அதாவது அந்த பிளட்டெல்லாம் அவங்க லங்ஸ்குள்ளே போயிடும். அதை நம்ம தடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அவங்கள நல்லா அப்படி ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்டாக லீன் பண்ண வச்சு அந்த ரத்தத்தை அவங்க லங்ஸ்குள்ளே போகாமல் நம்மளால் தடுக்க முடியும். கேப்ஷனில் என்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு காமேஷ் மெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.